First topic, generation of computers. Before seeing generation of computers, we have to check the reason for generation. ஸோ இதுதான் மதர் போர்டு சிபியூக்குள்ளே இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ப்ளூ கலர் பிளாக் கலர் இருக்கிற ரெண்டுமே வந்து ரேமோட ஸ்லாட்டு. அண்ட் இதில் நிறைய சர்க்யூட்ஸ் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் தான் நம்மளோட கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ யூனிட் இதெல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே சர்க்யூட்ஸ். இது வந்து ஃபேன் கீழே ப்ராசஸர் வச்சுருப்போம். இந்த மெயினாக ப்ராசஸர் பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு மதர் போர்டு காமிக்கிறேன். ஸோ ஃபேன் கீழே ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஹீட் ரெசிஸ்டன்ஸ் தான். அது சிபியூ பக்கத்தில் கூட ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒயிட் கலரில் கம்பியாக இருக்கும் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் கம்பியாக இருக்குல்ல அது. அண்ட் ப்ராசஸர் வந்து இதுதான் ப்ராசஸர். அண்ட் இதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ இதை லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கும் பாருங்கள், மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபி சின்னதாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக இதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதை வச்சு தான் நமக்கு கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷனே கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இது இன்டெல் ப்ராசஸர். இது P4 இது ஆக்சுவலாக பழைய போர்டு தான் அது. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அது நார்மலாக சின்னதாக இருக்க ரொம்ப நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் இது மற்ற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணணும். ஸோ சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கெப்பாசிட்டர் அண்ட் கேட்ஸு இதெல்லாமே இருக்கும். இதை பற்றி நம்ம படிப்போம் 3rd லெசனில். ரொம்ப டீப்பாக படிக்க மாட்டோம், பட் என்ன ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் மட்டும் படிச்சுப்போம். இதுதான் நம்மளோட ப்ராசஸர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போர்ட் பார்த்துருவோம். என்னெல்லாம் போர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருவோம். போர்டை திருப்பிங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் வெளியில் தெரியும், நமக்கு கம்ப்யூட்டருக்கு பேக் சைடில் தெரியும். இதெல்லாம் இந்த ரெண்டு மானிட்டர் போர்ட்டு. அண்ட் இந்த க்ரீன் கலரில் வயலட் கலர் இருக்குது PS2 போர்ட் அடிப்பாங்க மவுஸ்க்கும் கீபோர்டுக்கும். பிங்க் கலரில் இருக்குது பிரிண்டருக்குள்ளே போர்ட்டுது. அண்ட் அந்த ரவுண்டில் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு வந்து கீழே ரெண்டு வந்து மானிட்டருக்குள்ளது. 2 விதமான மானிட்டர் இருக்குது. 2ல் எந்த பின் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபீமேல் மேல்மாங்க. அண்டு இது வந்து USB போர்ட்டு. அது ரவுண்டாக இருக்குது ஹெட்ஃபோனுக்கும் ஸ்பீக்கருக்கும் உள்ளது, அது உங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து CMOS பேட்ரி. ஸோ ஆக்சுவலாக CMOS பேட்ரி இது தான் வந்து கம்ப்யூட்டரோட டேட்டு டைமு அதெல்லாமே மெயின்டைன் பண்ணுது. இந்த பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். அது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. இல்லை என்ட்ரானோன்னு கம்ப்யூட்டரோட டேட் டைம்லாம் தெரியும். அதெல்லாம் அந்த பேட்ரி சரியில்லைன்னா சரியாக தெரியாது. ஸோ இது எல்லாமே போர்ட்டு தான். ஈத்தர்நெட் போர்ட்டு, கிராஃபிக்ஸ் போர்ட்டு இதெல்லாமே இருக்குது. இது ஒரு கிராஃபிக் போர்ட்டு, அந்த இடத்துல இருக்குது ஒரு கிராஃபிக்ஸ்க்கான ஒரு போர்ட்டு. அண்டு மதர் போர்ட், இதுதான் சர்க்யூட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸரை வச்சு தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் 1942லேருந்து 1955 வரைக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான். இதை எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து வேக்யூம் டியூப். நம்ம இப்போ பார்த்ததில் மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தோம்ல, அதுக்கு பதிலாக வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அதோட மெரிட்ஸ் அண்ட் டேமெரிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்பேஸ் வேணும் இதோட ஒரு கம்ப்யூட்டர் வைக்கணும் அப்படின்னாலே. ஸோ இது ஆனால் இதில் நம்ம சிபியூவில் 3 யூனிட்டுமே இதில் ஒர்க் ஆகும். அண்ட் பிக் இன் சைஸ் பெருசு, கன்சியூம்டு மோர் பவர், நிறைய பவர் எலக்ட்ரிசிட்டி பவர் தேவைப்பட்டது. அண்ட் மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். இது பயங்கரமாக அந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். இப்போ நம்மளோட மைக்ரோ ப்ராசஸரே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும்னா நிறைய ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேலே ஒரு ஃபேன் வச்சுருந்தாங்க, சுற்றி அந்த சில்வரில் கம்பியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ சர்க்யூட் எதுவும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னா 0s and 1s அதுதான் வந்து யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில். மிஷின் லாங்குவேஜ்ங்கிறது 0s and 1s அது மட்டும்தான் கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியும். அதை மட்டும் தான் இன்புட்டாகவும் கொடுத்தாங்க, அதுதான் அவுட்புட்டாக வந்தது. ஸோ காமன் பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சவங்க, மிஷின் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 0s and 1s. அண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ENIAC. இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். ENIAC, EDVAC, யூனிவேக்
இதெல்லாம் யூனியாக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 27 tons வெயிட் இருந்தது. சைஸ் வந்து 8 feet 103 feet வரைக்கும் இருந்தது. ஹைட்டு, லென்த்து, பிரெத்து, வித்து வரைக்கும் இருந்தது. அண்ட் கன்சியூம்ட் அரௌண்ட் 150 watts ஆஃப் பவர். 150 watts பவர் வந்து ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவைப்பட்டது. ஸோ இது மாதிரி நிறைய பவர் கன்சியூமிங் ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் ENIAC கம்ப்யூட்டர். அண்ட் வந்து இடிவாக். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. வேக்யூம் டியூப் அப்படிங்கிறது மேலே நிறைய டியூப்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்க. இதெல்லாம் தான் வேக்யூம் டியூப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ENIAC அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ரூம் ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். சைஸ் பெருசாக இருந்தது. இதில் எல்லாமே வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1955லேருந்து 1964 வரைக்கும் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம். இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. வேக்யூம் டியூப்க்கு பதிலாக டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. நம்ம இப்போ மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக அப்போ வந்து டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப்பை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலர் சைஸ், ஓகே, ஹீட்டையும் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மெரிட்ஸ் அண்ட் ஸ்மாலர் கம்பேர் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண வேக்யூம் டியூபோட இது டிரான்சிஸ்டர் சின்னதாக இருந்தது. அப்படிங்கிறனால கம்ப்யூட்டரோட சைஸும் சின்னதாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரேட்டர் லெஸ் ஹீட். ஸோ அது வந்து நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் சர்க்யூட்லாம் மெல்ட் ஆகி ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில். செகண்ட் ஜென்ரேஷனில் அந்தளவுக்கு ஹீட் இல்லை, பட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. பட் அந்த அளவுக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாது. ஸோ நிறைய ஃபால்ட் வரல கம்பேர் வித் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அண்ட் கன்சியூம்ட் லெஸ் பவர் கம்பேர் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டில் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் பஞ்ச்டு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. இதில் அவுட்புட்க்கு வந்து அதில் வந்து நம்ம மிஷின் லெவல் லாங்குவேஜ் பார்த்தோமா, இதில் பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதில் எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் கிடையாது தனியாக அவுட்புட்னு. பஞ்ச் கார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஹோல் போட்டிருப்பாங்க, அங்கங்கே ஹோலாக வரும். இப்போ பிரிண்டடாக வருதில்ல, அதுமாதிரி இப்போ ஹோலாக வரும். அந்த ஹோலை லைட்டுக்கு கீழே அந்த பேப்பரை லைட்டில் காமிச்சாங்கன்னா அந்த ஹோலோட ஸ்ட்ரக்சர் தெரியும், அந்த லெட்டரோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஏ அப்படின்னா ஏ மாதிரியே ஓட்டையாக போட்டிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு வரைக்கும் ஓஎஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு மிஷின் மாதிரி தான், எப்படி நம்ம எலக்ட்ரானிக் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க கம்ப்யூட்டரை. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷனில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பின்னாடி நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மல்டி ப்ராசஸிங்னா அண்ட் மிஷின் லாங்குவேஜ் as well as assembly language was used. மிஷின் லாங்குவேஜும் யூஸ் பண்ணாங்க. மிஷின் லாங்குவேஜ்னால் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான், கம்ப்யூட்டருக்கும் அதான் புரியும், மேனுவல் யூஸ் பண்ணுறவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அசம்பிளி லாங்குவேஜ்ங்கிறது அதை விட அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட். தட் இஸ் 1 or 2 வேர்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஆட், சப், MUL தட் இஸ் மல்டிப்ளைங்கிறதுக்கு MUL, அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரோக்ராமிங். அதுதான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து IBM 1401 அண்ட் IBM 1620, ENIAC 1108, இதெல்லாம் 1108 இதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ IBM இதை கம்பேர் வித் IBM 1401 அப்படிங்கிறது கம்பேர் வித் ஃபஸ்ட் ஜென்ரேஷனை விட பெருசாக இல்லை. அதில் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுதா. இதில் வந்து இதை வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு பார்ட்டில் வச்சுக்கலாம், டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் நம்மளோட கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டுக்கு வரல. பட் அவுட்புட் மட்டும் தனியாக ஒரு மிஷின் கிடச்சிது அவங்களுக்கு. மற்றபடி நம்ம நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது. அண்டு யூனியாக்கில் பாருங்கள், ஒரு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அளவுக்கு கம்ப்யூட்டரோட சைஸை கம்மி பண்ணிட்டாங்க. இது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். தென் we move to third generation computer. Third generation computer 1964 to 1975. அண்ட் இதில் இன்ஸ்டெட் ஆஃப் டிரான்சிஸ்டருக்கு பதிலாக இன்டகிரேட்டட் சர்க்யூட் IC யூஸ் பண்ணாங்க. ஸோ கம்பேர் வித் டிரான்சிஸ்டர் இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாச்சு. ஸோ அதே மாதிரி ஹீட்டும் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு.
அண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்ப்போம். கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மால், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள். ரிலையபிள் மீன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சியூம் லெஸ் பவர். ஸோ இதுதான் மெயின் கோலாக இருந்தது ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில். கம்ப்யூட்டரோட சைஸ் சின்னதாக இருக்கணும் அண்ட் பவர் லெஸ்ஸாக இருக்கணும் அண்ட் ஹீட்டையும் அது லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்ட். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேசிக், ஜாவா, C++, அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இது வந்து ஃபோர்டான், அது ஃபார்முலா ட்ரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜ் அண்ட் காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் கோபால், அது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்கள் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்திங்கன்னா IBM 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 இதெல்லாமே யூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே IBMோட ப்ராடக்ட்டு. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இன்புட்டும் கொடுத்தாங்க, அவுட்புட்டும் எடுக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான மிஷினை தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷனில் இருந்தால் கம்ப்யூட்டர் வந்து கமர்ஷியலாக யூஸ்க்கு வந்தது. அண்ட் 1975 1918 சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் 80க்கு மேலே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1975 to 1918 டைமிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த வீடியோ ஒன்று, மதர் போர்டில் ஒரு ப்ராசஸர் பார்த்தோம்ல, அதுதான் வந்து இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். மைக்ரோ ப்ராசஸர், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், VLSI அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மெரிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் சச்சஸ் IBM அண்ட் ஆப்பிள் வேர் இன்ட்ரடியூஸ். இப்போ தான் வந்து ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்போ இந்த டைமிங்கில் தான் யூஸ் பண்ணாங்க, ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் தான். ஸோ இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் வரைக்கும் தான் கம்ப்யூட்டர்னால் இன்புட் இருக்கணும், இன்புட்க்கு ஒரு டிவைஸ் இருக்கணும், அவுட்புட்க்கு ஒரு டிவைஸ் இருக்கணும், CPU இருக்கணும், மானிட்டர் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வரைக்கும் தான் வந்து. ஃபிஃப்த் ஜென்ரேஷன்லேருந்து இது என்டையராக டிஃபர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். நிறைய சின்ன சின்ன கம்ப்யூட்டர்ஸ், நிறைய லேப்டாப், பாம்டாப் அது மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் தான். அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 டில் டேட் வரைக்கும் இதில் தான் வந்து ரொபாட்டிக்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ், ULSI அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இன்னும் நம்ம ஃபுல்லாக நம்ம கமர்ஷியலாக வரல. பட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க இந்த ரொபாட்டிக் மிஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய டிவியில் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், பேரலல் ப்ராசஸிங், நிறைய ஒர்க்கை பண்ண சொல்லலாம். இதை நம்ம ஒரு டைம் அட் அ டைத்தில் ஒரு ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ண சொல்லலாம். அண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று சூப்பர் கண்டக்டர்ஸ் மீன்ஸ் அதுவே திங்க் பண்ணி நம்ம சொல்கிற விஷயத்தை வச்சு அதுவே அடுத்த ஒர்க் அதுவே பண்ணும். கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் drastically reduced அப்படின்னா வந்து ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத மொபைல் கையில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு அது வந்து கம்ப்யூட்டரோட சைஸ் ரெடியூஸ் ஆச்சு. கம்ப்யூட்டருக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சரே என்டையர்லாம் சேஞ்ச் ஆனது இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் தான். ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் தான். கேன் ரெகனைஸ் இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ். அதாலே இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், இமேஜை ஸ்கேன் பண்ணுறோம், அண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் QR கோடை ஸ்கேன் பண்ணுறோம். இதெல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான். அதெல்லாம் ரெகனைஸ் பண்ணிக்கிறதுல அதெல்லாம் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் AI அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா செயற்கையாக அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா அதான் அர்த்தம். நம்மளால் அதுக்கு இன்செக்ட் பண்ண முடிஞ்சது, ஃபீட் பண்ண முடிஞ்சது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை. தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையாக அதுவே யோசிக்கிறது. நமக்குலாம் வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் நம்மலாம். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நம்மளே யோசிக்க வைக்கிறது. அதை யோசிக்கிறதுக்கான சர்க்யூட்டை நம்மளே க்ரியேட் பண்ணுறது. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் ரொபாட்டிக்ஸ் இப்போ நிறையவே பண்ணுது. எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் ஏபிள் டு சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டிசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ஸ். ஓகே, ஸோ நிறைய லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே அதுவே யோசித்து இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இப்போ நிறைய டிசிஷன்ஸு அண்ட் கார் எல்லாமே ரிமோட்டில் வந்து எல்லாமே ரொபாட்டிக்காகவே வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் நம்ம மனுஷங்களை தாண்டி அதுவே யோசிக்கிறதுக்கான செயல்கள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். சிக்ஸ்த் ஜென்ரேஷன் வந்து ஃப்யூச்சரில் தான் வருது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனோட எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் parallel and distributed கம்ப்யூட்டிங்காக அதை க்ரியேட் பண்ணுறாங்க. அது கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மார்ட்டர் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். இதில் டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரொபாட்டிக்காகவே இருந்து மேனுவல் இன்டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொபாட்டிக்காகவே க்ரியேட் ஆகிறது நமக்கு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்.
நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதில் வந்து நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், அதாவது மிஷின் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் தவிர நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில். அதுவே கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் பேசி புரிஞ்சுக்கிற அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் 6th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இது இப்போவே நிறைய பேர் இருக்குது. நம்ம மொபைல்லையே நம்மளோட வாய்ஸ் கேட்ட பிறவோ இல்லை ஃபேஸ் ரெகனைசேஷன் பண்ணியோ அது நம்மளோட மொபைலில் பாஸ்வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம யூஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் நேமிங் ரீசன் பார்ப்போம், ஏன் இந்த நேம் வந்ததுன்னு. Before 19th century, the term computer was referred to humans who perform calculations using abacus and slide rule and not to machine. மிஷின் எல்லாமே அபாக்கஸ் யூஸ் பண்ணியும் ஸ்லைட் ரூல் யூஸ் பண்ணியும் கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு பேர் கம்ப்யூட்டர் அப்படின்னு 9th centuryயில் வச்சுருந்தாங்க. Then next, the term computer is derived from the word compute, which means to calculate. Compute அப்படின்னா calculatingங்கிற மீனிங். ஸோ அதனால் ஸ்பீடாக மேக்ஸ் போடுறவங்களுக்கு கம்ப்யூட்டர், ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. The person who performs calculation is called computer. யாரெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறாங்களோ, கால்குலேட் பண்ண முடியுதோ, ஆட் பண்ணதோ, சப்ராக்ட் பண்ண முடியுதோ, அவங்க ஏபிள் டு டூ யாராலலாம் முடியுதோ அவங்களுக்குலாம் பேர் என்னென்னு வச்சுருந்தாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்னு வச்சுருந்தாங்க. இதுவே பின்னால் வந்து அதுக்கான டிவைஸ் கிடச்சோன்னே, அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டிவைஸ் கிடச்சோன்னே கம்ப்யூட்டர் அப்படின்னு நேம் வச்சிட்டாங்க. திஸ் டேர்ம் வாஸ் லேட்டர் கிவன் டு தி மெக்கானிக்கல் டிவைஸ் as they become replace the human computers. ஹியூமன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண விஷயத்த ஒரு மிஷின் பண்ணதுனால ஸோ அதுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, ஸோ திஸ் த ரீசன் இந்த கம்ப்யூட்டர். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபினிஷ்ட். ஸோ வில் மூவ் டு தி அவுட்புட் டிவைசஸ். அது மட்டும்தான் அந்த சாப்டரில் இருக்குது. வில் சி அவுட்புட் டிவைசஸ். ஃபஸ்ட்டு அவுட்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர். ஸோ வி நோ தட் மானிட்டர். ஸோ எல்லாருக்குமே பார்த்துருப்போம், கம்ப்யூட்டர் லேபில் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நம்ம மானிட்டர் பார்த்துருப்போம். இப்போ காமன் தான். மானிட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். மானிட்டர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்புட் டிவைஸ். ஸோ நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலையுமே தட் இஸ் இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபர்மேஷனை மானிட்டரில் தான் டிஸ்பிளே பண்ணோம். வி கேன் சி ஃப்ரம் மானிட்டர். மானிட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்புட்டை பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் லுக்ஸ் லைக் எ டிவி. அது டிவி மாதிரி தான் இருக்கும். Pixel on a monitor are formed with picture element called pixels. பிக்சல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியை ஆன் பண்ணிவிட்டு கேபிள் கனெக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா பிளாக் ஸ்க்ரீன் இல்லை. ஸோ பிளாக் ஸ்க்ரீனும் இல்லாமல் கேபிள் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் வெறும் டிவி மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா டாட்ஸாக தெரியும். ஸோ அதுதான் பிக்சல். அதுதான் என்ன பண்ணுன்னா, அந்த பிக்சல் எவ்வளோ பக்கத்தில் இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த பிக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, குட்டி குட்டியாக நீங்கள் யூஸ்வலாக ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக தெரியும். தட் இஸ் கால் பிக்சல்ஸ். ஸோ அது எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அதுதான் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டரோட ரெசல்யூஷன், மானிட்டரோட ரெசல்யூஷன். ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா பிக்சர் நமக்கு கிளியராக தெரியாது. அந்த டாட்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா நமக்கு பிக்சர் கிளியராக இருக்கும், கிளாரிட்டி கிளியராக இருக்கும். மானிட்டர் மே எய்தர் பி மோனோகிராம்னா 2 கலர்ஸ்னு அர்த்தம், which display text or image in black and white or can be colored. ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், இல்லைன்னா க்ரீன். ஒயிட்டுக்கு பதிலாக க்ரீன் இருக்கும், இல்லைன்னா பிளாக் பதிலாக க்ரீன் இருக்கும். ஏதோ ஒரு 2 கலர்ஸ் மட்டும்தான் இருக்கும், which displays result in மல்டி கலர்ஸ். ஒன்லி 2 கலர்ஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மோனோகிராம் மானிட்டர்ஸில் பார்க்க முடியும். அதர்வைஸ் நமக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணதெல்லாம் தட் இஸ் ஸ்டார்டிங் டைமில் யூஸ் பண்ணலாம் நமக்கு மோனோகிராம் மானிட்டர்ஸ் தான். இப்போ தான் நம்ம மல்டி கலர்ஸ் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள். ஸோ தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள் சச் அஸ் CRT, that is cathode ray tube. நம்ம எப்படி டிவி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் மானிட்டரும். அண்ட் மானிட்டரோட கிளாஸிஃபிகேஷனும் CRT கேத்தோட் ரே டியூப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பின்னாடி ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருந்திருக்கும் மானிட்டரில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிவி வந்து CRT டிவி. அண்ட் LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அண்ட் LED டிவியெல்லாம் எல்லாத்துக்குமே இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். LCD மானிட்டர் அப்படிங்கிறது லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, LEDங்கிறது லைட் எமிட்டிங்
டயோட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸில் வரும். மானிட்டர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் VGA, தட் இஸ் மானிட்டரோட எப்படின்னா கிராஃபிக்கல் அரே, தட் இஸ் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படிங்கிற மெத்தடை. The monitor works with the VGA card. VGA card இல்லாமல் இப்போல்லாம் பில்டாகவே வருது VGA கார்டு. ஸோ VGA கார்டை யூஸ் பண்ணி தான் மானிட்டர்ஸ் வந்து கலர்ஸ் எல்லாம் எமிட் பண்ணி ஒர்க் பண்ணுது. அண்ட் the வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஹெல்ப்ஸ் த கீபோர்ட் டு கம்யூனிகேட் வித் த ஸ்க்ரீன். ஸோ இந்த VGA கார்டு என்ன பர்பஸ்க்காக, வீடியோ கார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறது, தட் இஸ் VGA கார்டு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு டைப் பண்ணுறத மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணதில்லை. ஸோ இந்த ப்ராசஸிங்காக VGA கார்டு யூஸ் ஆகுது. Then it acts as an interface between the computer and display monitor. யூஸ்வலி மானிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டிஸ்பிளே பண்ணுது, நம்மளோட இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. கீபோர்ட்லேருந்து டைப் பண்ணாலும் சரி, இல்லை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வரும்போதும் சரி, டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் மானிட்டர் யூஸ் ஆகுது. யூஸ்வலி த ரீசன் மதர் போர்ட் இன்கார்பரேட் பில்ட் இன் வீடியோ கார்ட்ஸ். இப்போ வர்ற மானிட்டர்ஸ் எல்லாம் வந்து VGA கார்டோடு தான் வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு கிளியர் அவுட்புட் வேணும்னா VGA கார்டுன்னு தனியாக வந்து நம்ம ஒரு ஸ்லாட்டில் மாட்ட வேண்டியிருக்கும். இப்போ அது இன்பில்டாகவே வருது. இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மானிட்டர்ஸ் வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1973 March 1 தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் அ காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ் மானிட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாட்டர். ஸோ பிளாட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருசாக வர்றதுக்கு நம்மளோட அவுட்புட் வந்து பிளாட்டர் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ் that is used to produce graphical output of papers. கிராஃபிக்கல் 3Dயில் கிராஃபிக்கலில் வர்றதுக்கு அண்ட் பெருசாக வர்றதுக்கு, தட் இஸ் பேனர்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு, தென் வீட்டோட பிளான் எல்லாம் பெருசாக பிரிண்ட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே பிளாட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா பிக்சர்ஸ். எப்படி நம்ம பிக்சர் ட்ராயிங் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம பிரிண்டரை யூஸ் பண்ணியும் பிளாட்டரை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? And next one is important output devices, printer. Printers are used to print the informations on papers. Printers are divided into two main categories. One என்னன்னு பார்த்தீங்கன்னா impact printers, another one is non-impact printers. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே டைப்ரைட்டிங் மிஷின் பார்த்துருப்போம். ஸோ டைப்ரைட்டிங் மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏங்கிற ஒரு இம்ப்ரெஷன் உள்ள ஒரு லெட்டர் உள்ள ஒரு ஸ்டிக், ஒரு கம்பி வந்து அந்த ஹெட்டில் போய் ஸ்டிக் பண்ணும். ஸோ பேப்பரை டச் பண்ணி, ரிப்பனில் டச் பண்ணி அது பேப்பரில் டச் பண்ணும், அதில் தான் இம்ப்ரெஷன் வரும். ஸோ தட் இஸ் அதே மாதிரி டச் பண்ணி பேப்பரை டச் பண்ணி பிரிண்ட் பண்ணால் அது இம்பேக்ட் பிரிண்டர். டச் பண்ணாமல் பண்ணால் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ எப்படி பண்ணலாம், எப்படி பிரிண்டர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், திஸ் இஸ் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ யூஸ்வலாக எல்லா பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இதை பார்த்துருப்பீங்க. தட் இஸ் இம்பேக்ட் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் இது. ஸோ ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும் அதில் டைப் பண்ணும் போது. தீஸ் பிரிண்டர்ஸ் பிரிண்ட் திஸ் ஸ்டிக்கிங் ஆஃப் ஹம்மர்ஸ் ஆர் பின்ஸ் ஆன் ரிப்பன். அதோட ஹேமர்ஸ் போய் ரிப்பன் மேலே டச் பண்ணும், அந்த பின் வந்து அதோட இம்ப்ரெஷன் தான் அந்த பேப்பரில் விழும். ஸோ யூஸ்வலாக இது டைப்ரைட்டிங் மிஷின்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே தான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட ப்ராசஸ். த பிரிண்டர்ஸ் கேன் பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் யூஸிங் ரிப்பன் பேப்பர்ஸ் பை யூஸிங் மெக்கானிக்கல் ப்ரெஷர். ஸோ அதோட ப்ரெஷரால் தட் இஸ் அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரெஷரால் தான் போய் ரிப்பனில் உள்ள இம்ப்ரெஷன் வந்து பேப்பரில் விடும். ஸோ இதில் நிறைய மல்டி பார்ட் யூஸ் பண்ணுவோம், ரிப்பன், பேப்பர் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அப்போவுமே வந்து ரிப்பனில் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க்கு தீர்ந்துச்சுன்னா எடுத்து இங்க்கில் டிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ரிப்பன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி தான் இது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் பிரிண்டர்ஸ் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இதெல்லாமே டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், லைன் பிரிண்டர்ஸ்லாம் இம்பேக்ட் பிரிண்டர் நிறைய பயங்கர நாய்ஸியாக இருக்கும், சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் பிரிண்ட் பண்ணுறது அண்டு பேப்பர் மூவ் ஆகிறது எல்லாமே நம்ம கிளியராக இதில் பார்க்கலாம் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில். And next one is the dot matrix printers that prints using the fixed number of pins or wires. Each dot is produced by the tiny metal rod, also called a wire or pin. So அந்த metal rodக்கு பேர் தான் வந்து wire or பின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம இது எல்லாருமே வந்து டைப்ரைட்டிங் மிஷினில் பார்த்துருப்போம். நமக்கு எல்லாருமே தெரியும். அதை போய் ஸ்ட்ரைக் பண்ண, அதை போய் அந்த ஹெட்டில் அடிக்கும் போது அதோட இம்ப்ரெஷன்ஸ் போய் அந்த பேப்பரில் விடும். விச் ஒர்க்ஸ் பை த பவர் ஆஃப் அ டைனி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆர் சொலனாய்டு எய்தர். ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸால்
அது போய் ஸ்டிக் பண்ணும். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம டைப்ரைட்டிங்கில் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எஃபர்ட்டில் போய் நம்ம அது போய் ஸ்டிக் பண்ணும். இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் திங்ஸை யூஸ் பண்ணி பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஸ்டிக் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேரக்ட்லி ஆர் ரஃப் ஏ செட் ஆஃப் ஸ்மால் லிவர்ஸ். இல்லை சின்ன சின்ன லிவர்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எப்படி இதில் யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்மளோட டைப்ரைட்டிங் மிஷின் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே டைப்ரைட்டிங் மிஷின் தான். அதில் நம்ம டைப் பண்ணுவோம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டரில் வர அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளோதான். இட் ஜென்ரேட்ஸ் பிரிண்ட்ஸ் ஒன் லைன் ஆஃப் த டெக்ஸ்ட் அட் ஏ டைம். ஒவ்வொரு மொத்தமாக டைப் பண்ணாது, ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு டாட்ஸாக லைன்ஸ். டாட் மேட்ரிக் பிரிண்டர்ஸுங்கிறது டாட்டாக வைக்கும். லைன் பிரிண்டர்ஸுங்கிறது ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் ஆகும். இப்போ ஏன்னா ஏல ஃபஸ்ட் லைன், மேலே உள்ள லைன், கீழே உள்ள லைன், அப்படியே ஒவ்வொரு லைனாக ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிரிண்டிங் ஸ்பீட் ஆஃப் திஸ் பிரிண்டர்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 30 to 1550 CPS, தட் இஸ் கேரக்டர் per second. ஒரு கேரக்டருக்கு 30லேருந்து 1550 கேரக்டர்ஸ் வரைக்கும் அதனால் பிரிண்ட் பண்ண முடியும். லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் யூசஸ் த ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட் ஃபார் பிரிண்டிங். லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் வந்து ஹெட்டு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அண்ட் டாட் மேட்ரிக்ஸ்லையுமே ஹெட்டு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். பட் ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. பட் லைன் மேட்ரிக்ஸில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. அண்ட் பிகாஸ் இட் பிரிண்ட்ஸ் எ பேஜ் வைட் லைன் ஆஃப் டாட்ஸ். ஓகே, ஒரு பேஜ் வைஸாக லைன் ஆஃப் டாட்ஸ் பண்ணோம். அதனால் நம்மளால் அப்பப்போ திருப்பி அதால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது பேப்பர்ஸை. பட் இட் பில்ஸ் அப் எ லைன் ஆஃப் டெக்ஸ்ட் பை பிரிண்டிங் லைன்ஸ் ஆஃப் டாட்ஸ். லைன்ஸ் ஆஃப் டாட்ஸாகவே பிரிண்ட் பண்ணுது. லைன் பிரிண்டர்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் பிரிண்டிங் மச் மோர் தென் 1000 லைன்ஸ் பெர் மினிட். அதால் ஒரு லைன் ஒரு 1 மினிட்க்கு 1000 லைன்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ண முடியும், ரிசல்ட்டிங் இன் thousands ஆஃப் பேஜஸ் per hour. ஸோ thousands ஆஃப் பேஜஸ் வந்து ஒரு ஹவரில் thousands ஆஃப் பேஜஸ் பிரிண்ட் பண்ணலாம். அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரோட லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தான், கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். பட் ரெண்டுமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனால் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம நிறைய காப்பீஸ், மல்டி காப்பீஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் கார்பன் காப்பீஸ் யூஸ் பண்ணி மல்டி காப்பீஸ் எடுத்துக்கலாம். அண்டு நிறைய பேப்பர்ஸ் நம்மளால் அட் அ டைத்தில் நிறைய டைமிங் நம்மளால் நிறைய பிரிண்ட் எடுக்க முடியும். பட் இங்க் நிறைய செலவாகாது. பட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் கம்மியாக தான் வரும். ஏன்னா ரிப்பனுக்கு அவ்வளோ இது அமௌண்ட் ஆகாது. ஸோ ஈஸியாக நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிப்பேரும் நிறைய ஆகாது. அப்படியே ஆகாலும் நம்மளால் மேனுவலாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்பேர் வித் நான் இம்பேக்ட் பிரிண்டருக்கு இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் நமக்கு வந்து சீப்பஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பேரும் ஆகாது. ஸோ அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறனால இதுதான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட எடுத்துக்கலாம், ஜெராக்ஸில் கார்பன் காப்பீஸ் வச்சு மோர் தென் 1 கார்பன் காப்பீஸ் கூட எடுத்துக்கலாம். 3:1, 3:1, 4:1ங்கிற மாதிரி கார்பன் காப்பீஸ் வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துருப்போம், நம்ம இபி பில்லாம் கட்ட பண்ணோன்னா ஒரு 2 காப்பி எடுத்துருப்பாங்க, கார்பன் காப்பி கூட நம்ம கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தீஸ் பிரிண்டர்ஸ் ஆல்சோ யூசஸ் மெக்கானிக்கல் ப்ரெஷர்ஸ் டு பிரிண்ட் ஆன் மல்டி பார்ட் யூஸிங் கார்பன் பேப்பர்ஸ். நம்ம பார்த்தோம்னா கார்பன் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லேசர் பிரிண்டர்ஸ். நம்ம இப்போ ஜெராக்ஸ் மிஷின்க்கெலாம் போனோம்னா நமக்கு பார்க்க முடியும், அதில் வந்து லேசர் பிரிண்டர் இருக்கும், தென் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசமும் கிடையாது. ஜஸ்ட் இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இது பேப்பரை டச் பண்ணாது. பேப்பரை டச் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணுறதுனால இது நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ப்ரீவியஸ் ஒன் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் வந்து பேப்பரை டச் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுனால அது இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் பிரிண்டர்ஸ் do not use striking mechanism for printing. They use electrostatic or laser technology. ஓகே, ஸ்ப்ரே பண்ண தள்ளி வந்து லேசரை ஸ்ப்ரே பண்ணுறதோ தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கோ யூஸ் பண்ணுறோம். அண்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் திஸ் பிரிண்டர்ஸ் ஆர் பெட்டர் தென் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இம்பேக்ட் பிரிண்டர்ஸை பிரிண்ட் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ஸ்பீடும் நல்லாயிருக்கும், சவுண்ட் இருக்கவே இருக்காது சுத்தமாக. பட் கார்பன் காப்பீஸ்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் நம்ம பிரிண்ட் பண்ண தான் சொல்லணும். And for example, laser printers and inkjet printers are non-impact printers. So laser printers, inkjet printersலாம் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். பட் இதில் வந்து ஹெட்டு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டிய ஹெட்டில் அந்த இங்க் ஸ்ப்ரே பண்ணுற அந்த இங்க்ஜெட் வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது காஸ்ட்லி, 1000 மேலே தான் இருக்கும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்கும், கலர் இங்க்ஜெட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ லேசர் பிரிண்டர்ஸ் பார்ப்போம். லேசர் பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி ஒர்க்
with smaller technology used by photocopiers. photocopy எடுக்கிறதுக்குலாம் லேசர் பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளியராக வரும். அதனால் இட் மேக்ஸ் எ லேசர் பீம் ஸ்கேன் பேக் அண்ட் fourth across a drum inside the printer build up a pattern. ஸோ இது என்ன பீம் ஸ்கேன் பேக் அண்ட் ஃபோர்த், முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணி அதுவே நம்மளோட ஃபோட்டோஸோ இல்லை நம்ம பிரிண்டிங் கொடுக்குற விஷயங்களையோ அது கிளியராக அதோட பேட்டர்ன் வந்து கிளியராக இருக்க மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ணி தரும். ஸோ எங்கே டாட்டடோ இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரோ லைன் பிரிண்டர்ஸோ யூஸ் பண்ணோன்னா நமக்கு தெரியும் அந்த லைன்ஸு டாட்டட்ஸ்லாம் நமக்கு தெரியும், லெட்டர்ஸ் ஃபார்மேஷன் தெரியும். ரொம்ப கூர்ந்து பார்த்தோன்னா அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இதில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். அண்ட் இட் கேன் ப்ரொடியூஸ் வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக்ஸ் இமேஜஸ். ஒன் ஆஃப் த chief characteristics of laser printer is their resolution, how many dots per inch, DPI. ஸோ ஒரு இன்ச்சுக்கு நிறைய டாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எத்தனை டாட்ஸ் யூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து அதோட ரெசல்யூஷன் மீன்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்சஸ் வந்து 1200 டாட் பர் இன்ச். ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சில் 1200 டாட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, டாட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதுவுமே பிக்சல் ஓரியன்டாக டாட் ஓரியன்ட் தான். பட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம டாட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ராக்சிமேட்லி இட் கேன் பிரிண்ட் 1000 பேஜஸ் பர் மினிட். பர் மினிட்க்கு 1000 பேஜஸ் அதாவது பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஸ்பீடானது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவே ஈஸியாக இருக்கும், கிளாரிட்டியும் கிளியராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். யூஸ்வலாக இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ்ங்கிறது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டரோட டோனரை காமிச்சிருக்காங்க. Inkjet printers use color cartridge which combine magenta, yellow and cyan inks to create color tones. இதில் 3 கலர்ஸ் இருக்கும், மெஜந்தா, எல்லோ அண்ட் கேயான் கலர்ஸ் சேர்ந்து ஒன்று இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்து கலர் பிரிண்டர்ஸ்க்கு யூஸ் ஆகுது இங்க்ஜெட் பிரிண்டரில். பிளாக் அண்ட் ஒயிட் black and white cartridge is also used for monogram output. ஸோ 2 அவுட்புட் மட்டும் தான் வேணும். ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரணும் அப்படின்னா அது பிளாக் கேட்ரேஜும் யூஸ் பண்ணிப்பாங்க, அது பிளாக் கலர் லெட்டர்ஸாக கொடுக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஒர்க்ஸ் பை ஸ்ப்ரேயிங் அயோனைஸ்டு இங்க் அட் த ஷீட் ஆஃப் பேப்பர். அயனைஸ்டு இங்க் வந்து அது ஒரு செப்பரேட் இங்க் தான், நம்ம நார்மல் இங்க் எதுவுமே கிடையாது. இதில் அயனைஸ்டு இங்க் தான் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி லெட்டர்ஸை வந்து எழுத வைக்கிறாங்க இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணோன்னா. இந்த ஸ்பீட் ஆஃப் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஜென்ரலி ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 20 பேஜ் பர் மினிட். ஒரு பேஜை வந்து 1 மினிட்க்கு 20 பேஜஸ் வரையும், 1லேருந்து 20 பேஜஸ் வரையும் அதால் பிரிண்ட் பண்ண முடியும் இங்க்ஜெட் பிரிண்டரால். ஓகே, PPM அப்படின்னா பேஜ் பர் மினிட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் printers முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பீக்கர் நமக்கு எல்லாம் தெரியும். ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட் ஆடியோ. யூசிங் ஸ்பீக்கர்ஸ் அலாங் வித் த ஸ்பீச் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் த கம்ப்யூட்டர் கேன் ப்ரொவைட் வாய்ஸ் அவுட்புட்காக நம்ம பேசுனதை கேட்குறதுக்கோ இல்லை மியூசிக் கேட்குறதுக்கோ அவுட்புட் டிவைஸாக ஸ்பீக்கர் யூஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் this has become very common in place like airlines, schools, banks, railway stations, etc. So next one is multimedia projectors. இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஸ்கூலில் கூட விஷுவல் கிளாஸில் யூஸ் பண்ணிப்போம் மேலே ப்ரொஜெக்டர். ஸோ இது நம்மளோட மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆன் ஏ பிக் ஸ்க்ரீன். பெரிய ஸ்க்ரீனை காமிக்கிறதுக்கு, சின்ன ஸ்க்ரீனில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை பெருசாக நமக்கு காமிக்கிறதுக்கு இட்ஸ் யூஸ்டு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். தீஸ் ஆர் யூஸ் டு டிஸ்பிளே presentations in meeting halls or in classrooms ஹால்ஸ்லாம் நம்ம இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஆல் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இதோட ஃபஸ்ட் லெசன் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வில் டிஸ்கஸ் அபவுட் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.